நடிகரும் இசையமைப்பாளருமான விஜய் ஆண்டனி ஜீசஸ் குடிக்கலையா அப்படின்னு கேட்டது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. விஜய் ஆண்டனியுடைய பேச்சுக்கு கிறிஸ்தவ சபையினர் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில விஜய் ஆண்டனி அதுக்கு ஒரு பதில் சொல்லி விளக்கம் அளிச்சு எக்ஸலத்துல அந்த பதிவையும் போட்டிருக்காரு. விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்துல விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி, தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பலர் நடிப்புல உருவாக்கிற திரைப்படம் தான் ரோமியோ. அந்த திரைப்படம் சீக்கிரமாவே ரிலீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த பிரஸ் மீட்ல கலந்துகிட்ட நடிகர் விஜய் ஆண்டனி கிட்ட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல முதல் இரவுல ஹீரோயின் சரக்கடிக்கிற மாதிரி ஏன் கையில வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பெண்கள் குடிக்கிறது மாதிரி படம் எடுக்கலாமா அப்படின்னு பத்திரிகையாளர் ஒருவர் கேட்க, அதுக்கு உடனடியா விஜய் ஆண்டனி, ஆண்கள் மட்டும்தான் குடிக்கணுமா? மது குடிக்கிறது பொதுவானது. ஆண்கள் ஒரு விஷயத்தை செஞ்சா அது பெண்களும் தாராளமா செய்யலாம். பெண்கள் குடிக்கக்கூடாது அப்படின்லாம் பேசக்கூடாது. அந்த காலத்திலே மது பல வடிவங்கள்ல இருந்தது. ஜீசஸ் குடிக்கலையா? அவர் குடிச்ச திராட்சை ரசமும் மதுதானே அப்படின்னு பேசி அப்ப அவர் சர்ச்சையில சிக்கினாரு. இந்த நிலையில விஜய் ஆண்டனி தனது படத்துடைய ப்ரமோஷனுக்காக இயேசுவை இழிவுபடுத்தி ஏன் பேசணும் அப்படின்னு, இப்படி பேசுறது ரொம்பவே தப்பு, அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கிறிஸ்தவ சபையிலிருந்து விஜய் ஆண்டனிக்கு கண்டனங்கள்லாம் வந்தது. இந்த நிலையில விஜய் ஆண்டனி தன்னுடைய பேச்சுக்கு இப்ப விளக்கம் அளிச்சிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பார்ந்த கிறிஸ்தவ சபை கூட்டமைப்பின் உறுப்பினர்களே வணக்கம். நான் முன்தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திராட்சை ரசம் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டது அல்ல, 2000 வருடங்களுக்கு முன்னதாகவே புழக்கத்தில் இருந்ததுதான், தேவாலயங்களிலும் பயன்படுத்தப்பட்டது, இயேசு பிரான் பயன்படுத்தி இருக்கிறார் என்று கூறியிருந்தேன். ஒரு பத்திரிகை நண்பர் என்னிடம் கேட்ட சில கேள்விகளை தொடர்ந்து நான் பேசியதை இணைத்து தவறாக அர்த்தப்படுத்தியுள்ளதால் உங்களை போன்ற சிலர் மனம் புண்பட்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு வேதனை அளிக்கிறது. நான் தவறாக எதுவும் சொல்லவில்லை, நீங்களும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். மக்களுக்காக ரத்தம் சிந்தி உயிர் நீத்த மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயேசுவை பற்றி தவறாக சித்தரிக்க எனக்கு கனவிலும் வராது. என்றும் அன்புடன் உங்கள் விஜய் ஆண்டனி அப்படின்னு இந்த பதிவுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஒரு பதிவு மூலமா அந்த ஒரு பிரச்சனைக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு.